மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இன்றைக்கும் வாசம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைய சத்தியத்திற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட 365 சத்தியங்களிலே 38வது சத்தியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இது மிகவும் வல்லமையான ஒரு சத்தியம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல இருக்க மாட்டீர்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமாக நடந்துவிடும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். இந்த நாளினுடைய சத்தியத்தினுடைய தலைப்பு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பல ஊழியர்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அநேக நல்ல ஊழியர்களும் சத்தியத்தை சரியாக அறியாததினாலே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களா? ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். அவர்களுக்கு வைராக்கியமாக இருக்கிறதா? நல்ல வைராக்கியம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய கண்களை அடைத்து கொண்டிருக்கிற செதில்கள் நீங்கள் கீழே விழும். அப்பொழுது நீங்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரியமானவர்களே, அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே, த புக் ஆஃப் லூக் சாப்டர் 23 verse 34 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக ஏறெடுக்கிற ஒரு முக்கியமான ஜெபம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், ஏனென்றால் இவர்கள் மகிமையின் தேவனை சிலுவையிலே அறைகிறார்கள் என்கிற சத்தியத்தை அறிய முடியாதபடி பிசாசானவன் இவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். பாருங்க, காரணம் அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர்களுக்காக வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறோம் என்கிற அந்த அக்கிரமத்தை அவர்கள் அறியாதிருந்தது போல, இன்றைக்கு நல்ல தேவனுடைய ஊழியர்களும் சத்தியத்தை சரியாக அறியாததினாலே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். விலையேறப்பெற்ற விசுவாசத்தை சேதப்படுத்துகிற நல்ல அநேக பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான செய்தி பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்கள், நீங்கள் தேவனை பிரியப்படுத்த உங்களுக்கு பிரதானமாக தேவை விசுவாசம்தான். அது மாத்திரமா வேதத்தில் சொல்லி இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பாயாக. ஏன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை தெரியுமா? உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவிசுவாசத்தினாலே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். எதனாலே அவிசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறீர்கள் என்றால், சத்தியத்தை சரியாக அறியாத பிரசங்கிமார்களுடைய பிரசங்கத்தை கேட்டு 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 குற்ற உணர்வையும் பயத்தையும் கவலையையும் சந்தேகத்தையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சிட்டீங்க. குற்ற உணர்வு, பயம், கவலை, சந்தேகம், இந்த 4ம் எதற்கு அடையாளம் என்றால் அவிசுவாசத்திற்கு அடையாளம். ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அநேகருடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுகிறதை உங்களுடைய தொலைபேசி மூலமாக நான் அறிந்து என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
பிரியமானவர்களே, விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுகிற எந்த பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனம், உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற வசனம் வேலை செய்யாது. ஏனென்றால் அது கெட்ட நிலமாக மாறிவிடுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மாத்திரம்தான் 30, 60, 100 பலன் கொடுக்கும். மற்ற நிலங்கள் பண்படுத்தப்படாத நிலம், கற்பாறையான நிலம் உள்ள வசனம் போக மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் பொய்யை நம்புறீங்க. எனக்கு தகுதி இல்லை, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், அப்பொழுதுதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களுடைய நீதியையே சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு குற்ற உணர்வுலே இருக்கிறீங்க. நான் தைரியமாக சொல்ல முடியும் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை, உங்களுடைய அவிசுவாசத்திற்கு பிரதானமான காரியம் குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கு முக்கியமான காரணம் சுயநீதி அல்லது குற்ற உணர்வை உண்டாக்குகிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு தீமோத்தேயுக்கு எழுதுறார் பாருங்க, உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறாரு. ஆனால் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் உடைந்து நடுக்கடலிலே நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இதை புரியுதோ தெரில. இந்த நாளில் பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு, இவர்கள் வாழ பிறந்தவர்கள், இவர்கள் வையகத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள், அப்பாலே போ சாத்தானே, இனி இவர்களை இருட்டில் வைக்க முடியாது, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்பாலே போ சாத்தானே, உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த நாளில் இவங்க சரியான சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இவர்களை நீ தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. இனி இவர்களை ஏமாற்ற முடியாது இயேசுவின் நாமத்தினால. பவுல் சொல்லுறார் பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:19 நானே உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:19 பவுல் சொல்லுகிறாரு, உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் பார்த்துக்கங்கிறாரு. பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது பிரியமானவர்களே. எத்தனை சதவிகித பிரசங்கங்கள் உங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்துது தெரியுமா? more than 90%. உண்மையாகவா? மிக மிக உண்மை. இந்த சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு நான் விசுவாசத்தில் பெருகுகிறேனா அதை இழக்கிறேனா என்பதை எப்படியெல்லாம் கண்டுபிடித்து நீங்கள் அந்த பிரசங்கத்தை இந்த நாள்லேருந்து நீங்கள் விளக்க போகிறீங்க, வாழ்ந்து சுகித்திருக்க போகிறீங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் லூக்காவில், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள். பாருங்கள், நல்ல நிலம், நல்ல பயிர், களையை விதைத்தால் ஒரிஜினல் பயிரை விட களை வேகமாக வளருமா? இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். சென்னையில் இப்பொழுது தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை நல்ல மட்டன் பிரியாணி பிடிக்குது என்று வைத்துக்கொள்ளுவோம். நீங்கள் போய் 2 பிளேட்டு வயிறு நிறைய சாப்பிட்றீங்க. முடிந்த பிறகு போகிற வழியில் 1 ஸ்பூன் ஆசிட் சாப்பிட்டீங்கன்னா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆசிட் தான் வேலை செய்யும். இது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஏன் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் குடும்பம் ஏன் பிரிஞ்சு இருக்குது? உங்கள் கணவன் ஏன் இன்னும் குடிக்கிறார் தெரியுமா? நீங்கள் விஷம் நிறைந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க. அவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. ஐயோ, விசுவாசமாகிய கப்பலை நம்ம சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிற வெளிச்சம் இல்லை. அவர்களும் வாழவில்லை, அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும் அவர்கள் வாழ விட மறுக்கிறார்கள். ஆகையினால்தான் தேவனுடைய ஆவியானவர் இந்த செய்திக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாங்கள் செய்கிறது எவ்வளவு டேமேஜ் பண்ணும் என்கிற அறிவு இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவம் தடுமாறி கொண்டிருக்கிறது. இதை எப்படி அடையாளம் காணலாம் பாருங்கள். நீங்கள் ஒரு செய்தியை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அது யூடியூப் வாயிலாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சி மூலமாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம். அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்த பொழுது இருக்கிற விசுவாசத்தை விட அந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்கு தைரியம் கூடியிருக்கு, சமாதானம் கூடியிருக்கு, விசுவாசம் கூடியிருக்கு என்றால் நீங்கள் அதை தொடர்ந்து கேட்கலாம். இவைகள் ஏதாவது குறைந்திருந்தா, ஐயோ பயம் கூடிட்டுயா, குற்ற உணர்வு கூடிட்டு, அவிசுவாசம் கூடிட்டுன்னா பக்கமே போகாதீங்க, தலை வைத்து படுக்காதீர்கள். ஏனென்றால் எனக்கு வர்ற தொலைபேசியில் நான் தெரிந்து கொள்கிறது என்னவென்றால், தேவனுடைய சரீரமாகிய சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிற 80% அதிகமான நபர்கள் நடுத்தெருவில் நிற்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை,
ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன, குழந்தை பாக்கியம் இல்லை, பிள்ளைகள் நன்றாக படிக்க மறுக்கிறார்கள். ஏன்? இயேசு கேட்டால் சொல்லுவார், யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவேளை இந்த 21ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருப்பார், சத்தியத்தை சரியாய் அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் நாலேஜ் அபவுட் த லார்ட். தேவனை பற்றி, தேவனுடைய பிள்ளையாகிய உன்னை பற்றி, உனக்கு இந்த வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் என்கிற செய்தி உன்னை அந்த அறிவுக்குள்ளாக கொண்டு வருகிறதுனால தான் நீ நேற்றை விட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறான், போன வாரத்தை விட இன்றைக்கு நல்லா தூங்குறான், போன மாதத்தை விட இன்றைக்கு விசுவாசத்தில் விருத்தி அடைந்திருக்கிறான். இதை தொடர்ந்து செய் மகனே, தொடர்ந்து கேள் மகனே, நீ இப்பொழுது இருக்கிறதை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 3 சத்தியங்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் பாருங்கள். முதலாவது பாருங்கள், அவர்கள் எதை போதிக்கிறார்கள்? தாங்கள் செய்கிறது சரி இல்லை என்று அறியாமல் எதை போதிக்கிறார்கள் என்று சொன்னால், மனித நீதியை போதிக்கிறாங்க. நீ பிரயாசப்பட்டு பரிசுத்தமாகுங்கிறாங்க, நீ பிரயாசப்பட்டு உபவாசம் பண்ணுங்கிறாங்க. இதையெல்லாம் செய்து நீங்கள் நீதிமானாக முடியும் என்றால் இந்த ஒரு கேள்விக்கு தயவு செய்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய பிரயாசத்தினால உங்களால் நீதிமான் ஆக முடியும் என்று சொன்னால், உங்களுடைய பிரயாசத்தினால நீங்கள் பரிசுத்தவானாக மாற முடியும் என்று சொன்னால் சிலுவையே தேவையில்லையே? கொஞ்சம் யோசிங்க பிரியமானவர்களே. அவர் எதற்காக சிலுவைக்கு போகணும்? பைபிளை எழுதி கொடுத்துருக்காம வருஷத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணுனா நீ நீதிமான் என்று சொல்லியிருக்கலாமே. வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் நீ கீழ்ப்படிந்தால் நீ நீதிமான் ஆயிடுவான்னு சொல்ல, அது சொல்லலையே. அவர் என்ன சொன்னார்? சிலுவையிலே நான் செய்ததை நீ விசுவாசித்தால் போதும் நீதிமான். அது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும் பிரியமானவர்களே. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் பிரயாசப்பட்ட நீதிமான் ஆயிட்டேன்னு சொன்னால் சின்னு, அதை செய்ய துணியாதீர்கள். நான் பரிசுத்தமாக இருக்கிற ஆகினால் பரிசுத்தவான் என்று சொன்னால் சின்னு, சின் அகைன்ஸ்ட் த கிராஸ். சிலுவைக்கு விரோதமாக பாவம் செய்யாத மகனே மகளே, உன்னுடைய பிரயாசத்தினால நீதிமானாக முடியும் என்றால் சிலுவையே தேவையில்லை. பாருங்கள், எந்த அளவுக்கு பொய்க்கு பிதாவானவன் நம்ப வைத்துட்டான். தேவன் தான் வியாதியை கொடுக்கிறாரு. ஏன்னா நீ உன்னை இன்னும் நீதிமான் ஆக்கணும், இன்னும் உன்னைய பரிசுத்தவான் ஆக்கணும்னு வியாதியை தருகிறாரு, பண நெருக்கடியை தர்றாரு, குடும்ப சண்டையை தர்றாருங்கிற பச்சை பொய்யை நம்புவதற்கு நல்ல பெரிய, ஆனால் சத்தியத்தை சரியாக அறியாத ஊழியர்கள் எல்லாரும் பிசாசு கையில் இருக்கிறாங்க. உனக்கு கஷ்டப்படுறதுக்கு உனக்கு திராணி இல்லை மகனே. என்கிட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் மாதந்தோறும் அற்புத சுகத்தையும் அற்புத விடுதலையும் பெற்றுக்கொள்கிற அவருடைய பழைய நிலைமையை பார்த்தா அதுக்கு மேலே இழக்கிறதுக்கு அவங்கள்ட்ட 5 பைசா இல்லை, அதற்கு மேலே இழக்கிறதுக்கு அவர்களுக்கு மானம் இல்லை, அதற்கு மேலே இழக்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை. பலத்தை இழந்துட்டாங்க, பணத்தை இழந்துட்டாங்க, மரியாதையை இழந்துட்டாங்க. அவிசுவாசம் நிறைந்த குற்ற உணர்வை தூண்டி விடுகிற மனித நீதிக்கு முக்கியப்படுத்துகிற அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு இன்றைக்கி நீ நடுத்தருவில் நிற்கிற மகனே மகளே, இன்று கண்ட எந்த பிரச்சனையும் இனி நீ காண போகிறதில்ல. நீ தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேளு. 3 மாதம் 90 நாளில் 90 செய்தியை கேளு மகனே, உன் வாழ்க்கையில் எல்லாமே தலை நேராக மாறிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஐ டிக்ளேர் திஸ் வித் ஆல் கான்ஃபிடன்ஸ் and all faith upon the finished work of the Calvary cross. அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த அவற்றின் மீது நான் நம்பிக்கை வைத்து நான் இதை சவாலிட்டு சொல்லுகிறேன் மகனே. நூற்றுக்கணக்கான நபர்கள் சாட்சி சொல்ல முடியும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும். இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வியாதியை கொடுத்து உங்களை திருத்துவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. யோபு கஷ்டப்பட்டான், பவுல் முள் இருந்தது, உபத்திரவம் இருந்தது. பிரியமானவர்களே, எண்ணாகமம் 33:55 நீங்கள் வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, இந்த சத்தியத்தை அறிந்து விட்டால் நீங்கள் வியாதி வந்து அப்பாலே போசாத்தானே.
என்று விரட்டுவீங்க. அவன் எப்போ ஓடுவான்? இந்த வியாதிக்கு காரணம் யார்? பிசாசு. அவர் எப்பொழுது உங்களை விட்டு ஓடுவான்? எதிர்த்து நின்னா ஓடிடுவான். நீங்கள் இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னு வைங்களேன், இது நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், அதனால தான் தேவன் எனக்கு இதை கொடுத்துருப்பாரோ என்று சந்தேகித்தா உங்களால் எப்படி அவனை விரட்ட முடியும்? ஒரு மகள் தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணான், சாயங்காலம் ஃபோன் பண்ணான். அவள் குழந்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே அழுக, அது வயிற்று வழியா என்ன வழியா ஒரே அழுக. வயிற்றில் கை வைமான்னு அப்பாலே போ சாத்தானே. இப்பொழுதே அந்த அழுக நிற்கிறது. அது என்ன காரணமாக இருந்தாலும், வைத்திய வழியாக இருந்தாலும், தலை இருந்தாலும் அப்பாலே போ சாத்தானே. திரும்ப அரை மணி நேரம் கழித்து என்னை கூப்பிட்டாள். அங்கிள், 6 மணி நேரம் இந்த 2 வயசு பையன் ஒரே அழுகையில் இருந்தான். நீங்கள் சொல்லி முடித்த உடனே நின்னா, இப்போ அரை மணி நேரம் அளவே இல்லை, விளையாடி கொண்டு இருக்கிறான். அப்போது அவள் இன்னொரு கேள்வி கேட்டால், என்னுடைய இந்த சத்தியத்தை அவள் அறிந்து கொண்டு இருக்கிற மகள், நம்முடைய ஜூம் வகுப்பிலே வருகிறவள். நான் நினைத்தேன், நான் காலையில் என்னுடைய புருஷனிடத்தில் சண்டை போட்டேன், எனவே தேவன் என் மகன் மூலமாக எனக்கு பாடம் கற்பிக்கிறார் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் அப்பாலே போன்னு சொன்னீங்க, என் பையன் நல்லாயிட்டான். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாருங்க? பிரசங்க மேடை தான் சொல்லி கொடுத்தது. நீ தப்பு பண்ணால் உன்னைய வியாதி தருவார், உன்னைய உபத்திரவப்படுத்துவார். ஆனால் என்னாகமோ 33:55 என்ன சொல்கிறாருன்னா, கானானுக்குள்ளே தேவ ஜனங்கள் பிரவேசிக்க போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ போகும்பொழுது அங்கே கானானியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் உங்களுக்கு எதிரிகள். நீங்கள் உள்ளே போன உடனே அவர்களை துரத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் உனக்கு முள்ளாகவும் உபத்திரவமும் தந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார். உபத்திரவம் என்றால் என்னவென்றால், நீங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அல்லது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உலகமோ உங்களை உபத்திரவப்படுத்த பாருங்கள், உங்களை அடிக்க வராங்க பாருங்கள், அதுதான் உபத்திரவம் பிரியமானவர்களே. அதைத்தான் பவுல் முள் என்று சொல்லுகிறார். ஒன்று அடுத்த கேள்வி, யோபுக்கு என்ன வந்தது? பிரியமானவர்களே, அவனே பதில் சொல்லிடுறான். நான் இவ்வளவு வேதனைப்பட்டதுக்கு காரணம் ஏன் முட்டாள்தனம் தான், நான் பயந்தது நடந்தது. நீங்கள் பயப்படுறீங்க, ஏன்? தவறான பிரசங்கங்களை கேட்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக நிற்பீங்க. அப்பாலே போ சாத்தானே என்று பேசுவீங்க, இயேசுவை போல பேசுவீர்கள், சீடர்களைப் போல பேசுவீர்கள். இந்த அறிவு இல்லை. எந்த அறிவு இல்லை? உபத்திரவம் முள் என்றால் சுவிசேஷத்தின் விரோதிகள் நம்மை எதிர்த்து வர்றாங்களே, அதுதான் முள்ளும் அதுதான் உபத்திரவம் என்கிற அறிவில்லை. இரண்டாவது, அவர்களுக்கு என்ன அறிவில்லை? விசுவாசத்தினால் மட்டுமே வரக்கூடிய தேவ நீதியை குறித்து அறிவில்லை. மூன்றாவது என்ன அறிவில்லைன்னா, பிரச்சனைக்கு முன்பதாக, வியாதிக்கு முன்பதாக, மலைக்கு முன்பதாக ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, ஜெபம் பண்ணக்கூடாது, அது வேலை செய்யாதுங்கிற சத்தியத்தை அறியலை. தனியாக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனைக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பேசினாரா? ஜெபம் பண்ணாரா? எலிஷா யாராவது பிரச்சனைக்கு முன்பதாக ஜெபம் பண்ணாங்களா? மோசே செங்கடலுக்கு முன்னால் ஜெபமாக செய்தான்? கண்மலைக்கு முன்னால் ஜெபம் செய்தானா? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, இயேசு எந்த வியாதிக்கு முன்பதாக, எந்த தேவைக்கு முன்பதாக ஜெபம் செய்யவே இல்லை. சீஷர்களும் எந்த பிரச்சனைக்கு முன்பதாக ஜெபம் செய்யவில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு கற்றுத்தருகிறவர்களாம் என்ன சொல்கிறாங்க? சமீபத்தில் ஒரு நல்ல ஊழியர் செய்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் சந்தித்தேன். அவங்க சொல்கிறாங்க, என் ப்ரேயர் டைமை கூட்ட போகிறேன். எங்கெங்கே இருக்குது பைபிளில்? நீ ஜெபித்தபடி ஆகும் என்று பைபிளில் இல்லைங்க. நீ விசுவாசித்தபடி ஆகும், நீ விரும்பினபடி ஆகும். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற பிரசங்கத்தை மாத்திரம் தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் கேளுங்கள். வேறு களையை விதைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் 7 மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பவுலுக்கு எதனால் உபத்திரம் வந்தது என்ற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? கலாத்தியர் 5:11. நானே வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு எதனால் உபத்திரம் வந்தது என்று சொல்லி. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? ஏன் துன்பப்பட்டார்? விருத்த சேதனம் பழைய ஏற்பாடு, இப்போ அது வேண்டியதில்லை என்று அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவரை அடிக்கிறாங்க.
இதனால தான் அவர் உபத்திரவப்பட்டார், இதனால தான் அவர் முள்ளை அனுபவித்தார். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு அந்த திராணி இல்லை, பலன் இல்லை. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறது, சில காரியங்களை நான் சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தினால் வராமல் வேறு எந்த வழியில் எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் பாவம். நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். நான் வேதத்தை திறந்து வாசிக்க நேரம் இல்லை. ரோமர் 5:1, ரோமர் 8:30, ரோமர் 10:2, 3, 4, இன்னும் ஏராளமான வசனங்கள். ரோமர் நிருபம் முழுவதும் அதைத்தான் சொல்கிறாரு. விசுவாசத்தினால மாத்திரம்தான் ஒருவன் நீதிமான் ஆக முடியும். உங்களுடைய கிரியையினால் 1% கூட நீங்கள் நீதிமானாக முடியாது. இன்னொரு நல்ல செய்தி என்றால், என்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையானீங்களோ அன்றைக்கே நீங்கள் 100% you are perfectly perfected, you are fully sanctified, you are fully God's righteousness. அங்கிள், எனக்கு அது அப்படி தெரியலையே, இன்னும் எனக்கு பாவத்திலிருந்து முழுசாக விடுதலை வரலையே. ஏன் தெரியுமா? அந்த சத்தியத்தை நீங்கள் அறியாததுனால தான் இன்னும் நீங்கள் பாவத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், பாருங்கள், ஒரு சிறு குழந்தை இருக்குது, 6 மாத குழந்தை, கிச்சனில் போய் கையை வெட்டிக்கிடும் இல்லையா? அதே குழந்தை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த கத்தியை எடுத்து கையை வெட்டாது, ஏன்னா அறிவு வந்துட்டு. அதே குழந்தை அறிவு வந்த உடனே இது நமக்கு தீங்கை உண்டாக்கும் என்று அதை செய்யாது இல்லையா? பிரியமானவர்களே, அதே போல தான் நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு தானாகவே நீங்கிவிடும். அப்போ நீதிமானாக இருக்கிறது எங்கே, பரிசுத்தவானாக இருக்கிறது எங்கே, பரிபூரணமாக இருக்கிறது எங்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்க. அதற்காக தான் தேவனுடைய ஆவியானவர் இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த சொல்லுகிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆங்கிலத்தில் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதன் இல்லை. மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா, சரீரம். அந்த ஆவியிலே யூ ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். எபிரேயர் 10:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஒரே ஒப்பற்ற பலியினாலே நீங்கள் பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஆவியிலே பெற்ற அந்த பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் அன்றாட அனுபவமாக்குவதற்கு, அதற்கு தான் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆவிக்கும் அந்த மாமிசத்துக்கு இடையில், சரீரத்துக்கு இடையில் ஆத்துமா இருக்குது. ஆத்துமா என்பது நினைவு, தாட்ஸ், எண்ணங்கள். இந்த நினைவை சரி பண்ணிட்டீங்கன்னா ஆவியிலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அன்றாட அனுபவமாக்கி விட முடியும். பிரியமானவர்களே, அந்த மைண்டு ரெனுவல் நடக்க நடக்க உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய செய்தியை நீங்கள் ஒரு 30 செய்தியை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆம், சரிதான் 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 என்று சொல்லுவீர்கள். குப்பைகளை கேட்டு குளறுபடியான வாழ்க்கை வாழாதீர்கள், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நான் முன்னால் இந்த வசனத்தை கேட்ட உடனே நான் தான் சரியாக தேடலேன்னு நினச்சேன் பாருங்கள். அங்கேயும் பிசாசு போய் சொல்லி வச்சுருப்பான், நீ இன்னும் தேடணும். மாதத்தில் 3 நாள் உபவாசம் கொண்டா போதாது, வாரத்தில் 1 நாள் பண்ணு, இன்னும் நிறைய நேரம் பைபிளை வாசி, நேர்முழங்கால் நின்று வாசி. நீங்கள் தேடுறது நல்லா போதுங்க, விசுவாசிங்க போதும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவருடைய கிருபையினால் நான் 3 வியாதிகளுக்காக 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். சத்தியத்தை அறிஞ்ச பாருங்கள், எங்கே போச்சுன்னு தெரியலங்க. டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ சத்தியத்தை சரியாக போதிக்கிற நபர்களுடைய பிரசங்கத்தை மாத்திரம் கேளுங்க. ஏனென்றால் அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுகிற பிரசங்கத்தை பண்ணுகிறவர்கள் அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நல்ல ஜனங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அதை நீங்கள் கேட்டு சஞ்சலத்தோடு தவிப்போடு வாழாதீர்கள். பிரியமானவர்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாடு. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டது என்பது புதிய ஏற்பாடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது பழைய ஏற்பாடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்பது புதிய ஏற்பாடு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர்.
நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் உன்னுடைய சிரசில் வைத்து உன்னை ஆசீர்வாதங்களினால் நிரப்பி அலங்கரித்து அழகு பார்த்து சந்தோஷப்பட ஆசையாக இருக்கிறார். அவர் உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். நீ இதை புரிந்து ஏற்றுக்கொள்வாய் என்றால் நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவாய், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாய். அப்பொழுது அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட இடம் கொடுப்பீர்களா? தொடர்ந்து நீங்கள் இந்த சத்தியத்தை கேளுங்கள். நீங்கள் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளினாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அது உங்களுடைய அன்றாட அனுபவமாக மாறிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 7334288079 733882706.